Think shopping? Think Mapify. Expected product with unexpected price. Do Mapify. தமிழக மாணவருக்கும் வணக்கம். நம்மளோட Mapify ஆப்பில் என்னோட Mapify ஆப்பில் ஏன்னா நிறைய பேர் என்ன கேட்டுட்ருக்குறாங்க அப்படின்னா நீயும் ஒரு கார்ப்பரேட் கைகூலியாக மாறிட்டியா அப்படின்னு சொல்லி நான் ஏதோ ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கு விளம்பரம் பண்ணுற மாதிரி இது யாரோடது இந்த Mapify யாரோடது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்டே இருக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த Mapify அப்படின்றது இந்த Mapify ஆப்பும் இந்த Mapify.com அப்படின்ற வெப்சைட்டும் என்னோட ஓன் வெப்சைட் தான். ஸோ அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமே வேண்டாம், நீங்கள் நம்பி தாராளமாக பொருட்கள் வாங்கலாம். என்னோட மோட்டிவ் ஒன்று தான், குறைந்த விலைக்கு தரமான பொருட்கள் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த Mapify அப்படின்ற ஒரு வெப்சைட்டையும் அந்த ஆப்பையும் நான் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு இதில் இருக்க பொருட்கள் உபயோகமாகவும் பயனுள்ளதாகவும் ரேட்டு கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது அப்படின்னா நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க. அண்ட் இப்போ என்னென்ன ஆஃபர் கொடுத்துருக்கேன் அப்படின்னா நிறைய பேர் ரீஸ்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஃபேவரட் காலிங் ஆப்ஷனோட இருக்கக்கூடிய இந்த பூம் ஹெட்செட், அடுத்து ட்ரெண்டிங் அண்ட் ஸ்டைலிஷான சூப்பர் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு இயர்பட்ஸு, அப்புறம் மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற இந்த டூல் கிட், முக்கியமாக இந்த JBL ஸ்டைலில் இருக்கக்கூடிய இந்த மினி ஸ்பீக்கர், இந்த 4 பொருட்களும் மறுபடியும் அதே 999க்கு ஆஃபரில் கொடுத்துட்ருக்குறேன். இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா ஆண்ட்ராய்ட் மொபைலாக இருந்தால் Mapify அப்படின்ற ஆப்லையும், அப்படி இல்லைனா Mapify.com அப்படின்ற வெப்சைட்லையும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த Mapify ஆப்பும் இந்த Mapify.com அப்படின்ற வெப்சைட்டும் நம்மளோட ஓன் ஆப்பு, ஓன் வெப்சைட்டு. உங்களுக்கு இதில் இருக்க பொருள் தரமாகவும் பிடிச்சிருந்து அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள். தமிழக அன்பானவருக்கும் வணக்கம். இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தமிழ்நாட்டு மக்கள் மேலே அக்கறை இருக்கிற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நான் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக ஏதாவது சேவை செய்ய கடமையாற்ற நான் அப்படியே துடிச்சுடிச்சிட்ருக்கேன் அப்படின்னு அடுத்தடுத்த நபர்கள் பார்த்திங்கன்னா வந்துகிட்டே இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போதுப்பா, இந்த தமிழ்நாட்டு மக்கள் மேலே உங்களுக்கு எவ்வளோ பாசம் அக்கறை எல்லாமே கலந்துருக்கு பாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, அப்போ நேக்கு மட்டும் அந்த அக்கறை இருக்காதா, நான் மட்டும் நான் இழிச்ச வாழ்வா அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்தவங்க தான் லதா ரஜினிகாந்த் அவர்கள். திடீர்னு நான் மக்கள் சேவை ஆற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி வந்து நிற்கிறது எப்படி இருந்தது அப்படின்னா, இந்த ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா மதன் பாபு தான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி வாண்டடாக வந்து வழிபடுவார்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருந்து. அப்புறம் இந்த லதா ரஜினிகாந்த் யார் அப்படின்லாம் பெரிய சந்தேகம்லாம் உங்களுக்கு தேவையில்லை. ஆக்சுவலாக அவங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து 2 மாதம் தான் ஆகுது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க ஃபாரினில் இருந்தாங்க. இந்த ஃபாரினில் மற்ற நாடுகளுக்கு போயிட்டு இந்த மக்கள் சேவை ஆற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லி இந்த NGOக்கெலாம் வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி 2 மாதத்துக்கு முன்னாடி தான் இந்தியாவுக்கு வந்தாங்க. இந்தியா வந்த உடனே இந்த இந்தியாவோட மேப்பை பார்த்துட்டு அதில் அந்த தமிழ்நாட்டோட அந்த லொக்கேஷனை மட்டும் அந்த ஸ்டேட்டை பார்த்துட்டு, நான் வந்து மக்கள் சேவை செஞ்சால் கண்டிப்பாக இந்த தமிழ்நாட்டுக்கு தான் நான் போய் மக்கள் சேவை செய்வேன் அப்படின்னு இப்போ தான் 2 மாதத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. ஏன்னா என்னடா திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் இவங்க அந்த மக்கள் பணிலாம் செய்ய வரேன்னு சொல்லி நீங்கள் சந்தேகப்பட்டு கேட்டக்கூடாது இல்லையா, அதுக்காக தான். அதுலேயும் லதா ரஜினிகாந்த் அவர்கள் கடந்த 2 வாரமாக பார்த்தீங்கன்னா தனக்கு தெரிஞ்ச தனக்கு நெருக்கமானவங்களாம் கூப்பிட்டு வச்சு என்னை இன்டர்வியூ எடுத்து கண்டிப்பாக போடுங்க அப்படின்னு சொல்லி வாண்டடாக இன்டர்வியூ கொடுத்துட்ருக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் பெரிய யூடியூப் சேனல்லே அவங்க தொடர்ந்து இந்த இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. சுவாமிஜி சொல்வார், நீ அமெரிக்கா பார்க்கலன்னா அமெரிக்கா இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. சுவாமிஜி அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீ அமெரிக்கா பார்க்கலன்னா அமெரிக்காவே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. விடாம பேசுற பார்த்தா ஒரே டைலாக தான் ஊருக்குள்ள சொல்லி தெரியற போல இருக்கு. அதுலயும் அந்த இன்டர்வியூஸ்ல இவங்க பேசுறத பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா, அந்த சதுரங்க வேட்டை திரைப்படத்தோட டைலாக் ஒன்றுல, நான் சொல்கிறா விஜி, எனக்கு மட்டும் இவனை பற்றி தெரிலன்னு வையா, இவன் பேசலன்னா அப்படியே உண்மை நம்பியிருப்பேன் அப்படின்னு ஒரு டைலாக்லாம் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். என்னென்னமோ சொல்கிறாங்க, ஆனால் வாய்க்கு விசாமல் பயங்கரமாக பொய்யை அடித்து தள்ளுறாங்க. யார் கண்டுக்க போகிறா அப்படின்ற மாதிரி அவங்க பேசுகிற அந்த டோனும் அவங்க சொல்கிற அந்த வார்த்தைகள்லாம் அப்படியே இருந்தது. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து 45 வருஷமாக அந்த சமூக சேவையில் ஈடுபட்டு இருக்கிறேன், அந்த மக்கள் பணி ஆட்டிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த VIP படத்தில் வந்துட்டு ஒரு டைலாக் ஒன்று வரல, நான் உன்னை 10வது எக்ஸாம் எழுதும்போது பார்த்தது, அதுக்கப்புறம் உன்னை இப்போ தான் பார்க்குறேன். அந்த மாதிரி அவங்கள எப்போ பார்த்தன்ற ஞாபகம் எனக்கு இப்போ வரையும் வரல. ஆனால் திடீர்னு பார்த்தா நான் 45 வருஷம் சமூக சேவை செஞ்சுட்டு இருந்தேன், மக்கள் பணி ஆட்டிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆரம்பத்துலேருந்தே பல வருஷமாக மக்களோட வேலை பண்ணிகிட்ருக்கேன். நம்ம மனசுக்கு பிடிச்சதை என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ இந்த 45 இயர்ஸை பண்ணிகிட்டே போயிட்டோம். என்னென்னமோ சொல்கிறான் விஜய், இவனை பற்றி தெரிலன்னு வச்சுக்கேன், நானே கூட நம்பி இருப்பேன். அவங்க இந்த மக்கள் மேடைன்னு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மக்கள் மேடை மூலமா இந்த ஸ்டேட்டுக்கு பல நன்மைகள் செய்ய ஸ்டேட்டில் இருக்க அத்தனை பேரும் ஒரு சக்தியாக இணைந்து இந்த மக்களுக்கு நம்மளால் இயன்ற உதவிகளை மாவட்ட வாரியாக, அதை தொகுதி வாரியாக நம்மலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அதுக்கு வந்துட்டு மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு வாங்க, நாமெல்லாம் ஒன்றிணைந்து இந்த மக்களுக்கு மிகப்பெரிய சேவை ஆற்றுவோம் அப்படின்னு சொல்லி ஏதோ வழிப்பறி பண்ணுறதுக்கு மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு இந்த மக்கள் மேடைன்னு ஒன்று தொடங்கினதாக அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க இல்லையா, நான் வந்து 45 வருஷமாக அந்த சமூக சேவை மக்கள் நல பணிகளில் நான் ஈடுபட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அதை எந்த ஆங்கிளில் யோசித்து பார்த்தாலும் அவங்க வந்துட்டு இந்த மக்கள் பணி செஞ்சதாக எனக்கு ஞாபகம் வரவே இல்லை. ஒருவேளை அது வேறு ஏதாவது கண்ட்ரியில் இருக்குமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தாலும் அப்படி ஞாபகம் வரல. சரி, அப்படி தான் ஞாபகம் வரல. அட்லீஸ்ட் கண்ணை மூடி கனவு கண்டாலாவது
கனவுலையாவது இவங்க பண்ணது கற்பனையாவது நமக்கு ஞாபகம் வருதா அப்படின்ற மாதிரி நானும் எவ்வளோ யோசிச்சு பார்த்தேன். சுத்தமாக ஞாபகம் இல்லை. இவங்க மக்களுக்கு நல்லது பண்ண அப்படின்னு சொன்ன மாதிரி எந்த ஒரு ஞாபகமும் எனக்கு இது வரையும் வந்த மாதிரியே தெரியல. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை இவங்க ஏதாவது அவெஞ்சர்ஸ் குரூப்பாக இருப்பாங்களோ, வேறு ஏதாவது யூனிவர்ஸில் இந்த அவெஞ்சர்ஸ் குரூப்பாக போயிட்டு வேறு ஏதாவது மக்களுக்கு நல்லது பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற சந்தேகம் இருக்குது. ஆனால் நல்லா ஆழ்ந்து சிந்தித்து யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, விஜய் அவர்கள் இந்த அரசியல் வந்ததுக்கப்புறம், விஜய் அவர்கள் சிஎம் ஆனதுக்கப்புறம் இவங்க கொடுக்குற அந்த இன்டர்வியூஸ், இவங்க திடீர்னு வந்து நான் வந்து மக்கள் பணி செய்ய போகிறேன், மக்களுக்கு தொண்டாற்ற போகிறேன், நான் இத்தனை வருஷம் மக்கள் பணி பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு பேசுறது எப்படி இருக்குன்னா, இந்த புராண கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் மண்ணை சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வாயத்தோற அப்படின்னு சொல்லி வாயை திறக்க சொல்லுவாங்க. அப்போ அவர் வாயை திறக்கும் போது பார்த்தீங்கன்னா அவரோட வாய்க்குள்ள உலகமே இருக்கும். அந்த மாதிரி ரஜினிகாந்த் சாரோட அவங்க சொந்த பந்தங்கள், அவங்க உறவினர்கள் அத்தனை பேருக்கும் அவங்க வாயை திறந்தாலே விஜய் அப்படின்ற நபர் மீது இருக்கக்கூடிய வன்மம் தான் தெல்ல தெளிவாக தெரியுது. விஜயும் அவரோட குழுவும் இந்த எலெக்ஷனை வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் திடீர்னு மக்கள் மேலே எங்களுக்கும் அக்கறை இருக்குது, நாங்கள் மட்டும் நெளிச்சவாங்களா, நேர்க்கும் இல்லாத அக்கறையா அப்படின்ற மாதிரி இவங்க பேசுறது எப்படி சொல்கிறதுனா, சரிமான விடுங்க. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் நல்லாவே புரியுது, தெளிவாகவே தெரியுது. என்னென்னா, இந்த மக்கள் மேடை திடீர்னு இந்த மக்கள் தொண்டு ஆட்டுறேன், நான் அந்த மக்களுக்கு சேவை செய்ய வரேன் அப்படின்னு சொல்லி இவங்க கொடுக்கக்கூடிய இன்டர்வியூஸ் எல்லாத்துலேயுமே இவங்க என்ன ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு டுபாகோர் மெட்டீரியலை மக்கள்கிட்ட திரும்பவும் ஏமாற்றி எப்படியாவது விற்றுடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை. ஆக்சுவலாக அந்த சூப்பர் ஸ்டார் அப்படின்ற அவருக்குள்ளே இருந்த அரசியல் கனவுகளை அதெல்லாம் புதைச்சி பல வருஷம் ஆகுது. திருப்பி அதை எடுக்கிறதுலாம் வாய்ப்பே இல்லை. பட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை நம்ம ஆத்துக்காரர் ரொம்ப நல்லவர், நாங்களாம் மக்கள் பண்ணி ஆட்டுறோம் அப்படின்னு சொல்லி அந்த டுபாகோர் மெட்டீரியலாம் மறுபடியும் சேல்ஸ் பண்ண வராங்க. வாய்ப்பு இல்லை. அதுலேயும் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னார்ல, விஜய் மீது எனக்கு என்னங்க போகிறாம, எனக்கு என்னங்க வன்மா அப்படின்னு சொன்னார் இல்லையா. வன்மலாம் தான் இப்போ உங்கள் ஒய்ஃப் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்களா. இப்போ எப்படியோ அவர் என்ன பண்ணுவாருன்னா, வீட்டில் ஃபேன் வந்துட்டு 11ஆம் நம்பரில் வச்சுட்டு கவுந்தரிச்சு தூங்கிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். மேபி அப்படி தான் இருக்கும். விஜய் அவர்களோட வெற்றியில் உங்களுக்கு ஜெலசி இருந்தது, வைத்தறிச்சல் இருந்தது அப்படின்னா, ஒரு டம்ளர் ஒரு பாட்டில் ஜெலசில் வாங்கி குடிச்சிட்டு கவுந்தரிச்சு படுங்க. எதுக்கு இப்படி வந்து பேசி எங்களை பாடா படுத்துறீங்க. ஆனால் எனக்கு என்னமோ ஒரு விஷயம் புரியுது, சும்மா இருக்கிற அந்த மனுஷனை தெருவாக கூட்டு போட்டு அடி வாங்க வைக்க போகிறீங்க மட்டும் தெளிவாக புரியுது. ஏன்னா இது வரைக்கும் என்னதான் இருந்தாலும் அவர் நம்ம சூப்பர் ஸ்டார்ப்பா, நம்மளோட ரஜினிகாந்த்ப்பா அப்படின்னு சொல்லி அவரை பார்த்தீங்கன்னா பார்த்து பக்குவமாக பாலிஷாக அடித்தாங்க. ஆனால் இப்போ நீங்கள் பண்ணுற இந்த வேலையால், நீங்கள் பேசுகிற இந்த பேச்சினால பாரபட்சம் பார்க்காம அடிக்க போகிறாங்க. அதுதான் நடக்க போகுது. ஏற்கனவே அந்த மனுஷன் எனக்கு பணம், பேர், புகழ் இவ்வளோ இருந்தாலும் 10% கூட நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாவம் அவ்வளோ நொந்து போயிருக்கிறாரு. பணம், பகல், பேர் உச்சியெல்லாம் பார்த்துட்டேன். பெரிய பெரிய பொலிட்டிஷியன், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், பெரிய பெரிய விஷயங்கள் அவங்களுக்கெல்லாம் நான் பழகிட்டேன். இந்த சந்தோஷ நிம்மதி 10% கூட கிடையாது. இருக்கிற அந்த 10% முடிக்கலான்னு முடிவு பண்ணுறீங்களோ. என்னன்னா, நீங்கள் இந்த மக்கள் சேவை செய்யணும்னு நினச்சதெல்லாம் உண்மையிலேயே நல்ல விஷயம் தான். அதெல்லாம் பாராட்டக்கூடிய வரவேற்கத்தக்க விஷயம் தான். யார் வேணாலும் மக்கள் சேவை பண்ணலாம். அதுவும் அவங்க எப்போ வேணாலும் பண்ணலாம். இந்த வயசு தான் பண்ணணும், இந்த வருஷம் தான் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. யார் வேணாலும் எப்போ வேணாலும் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்களே, நான் வந்து 45 வருஷமாக அந்த மக்கள் சேவையில், இந்த மக்கள் பணியில் இருக்குன்னு சொன்னீங்களே, அதுதான் எனக்கு இடிக்குது. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்களேன். நீங்கள் எங்களுக்கு செஞ்ச சேவை, எங்களுக்கு செஞ்ச பணி அப்படின்றது எங்களுக்கே தெரியாமல் 45 வருஷமாக எங்களுக்கான சேவை நீங்கள் செஞ்சுருக்கீங்கன்னா இட்ஸ் அ மிராக்கிள். ஆனால் நீங்கள் பேசுனது ஒரு விஷயம் குபீர்னு எனக்கு சிரிப்பு வந்தது எது தெரியுமா? ரஜினி சார் சொல்லும்போது ஹீஸ் எ கிரேட் லீடர் அப்படின்னு சொன்னீங்க பார்த்தீங்கன்னா, அதுதான் உண்மையை சொல்லுங்கள். ஹீஸ் எ கிரேட் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷார்ட் அப்படியே கட் பண்ணிட்டு அந்த முகம் சிரிச்சு தான் இருந்தீங்க. பெரிய ஹீஸ் ஆல்ரெடி அ பிக் லீடர். லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அவருக்கு இல்லாத, அவர்கிட்ட தான் பல பேர் லீடர்ஷிப் கற்றுக்கிறாங்க. ஹீஸ் அ கிரேட் லீடர். ஒரு லீடருக்கு என்னெல்லாம் குவாலிட்டி இருக்கணுமோ, ரைட் ஃப்ரம் பீயிங் ஆனஸ்ட் டு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் டு விஷன்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஹி ஹேட் அ கிரேட் விஷன். நீங்கள் சொன்னது எப்படி தெரியுமா இருக்குது? இந்த சிங்கம்புலி படத்தில் வந்துட்டு சந்தானம் லேடி கெட்ட போட்டுட்டு அவன் எவ்வளோ நல்லவன் தெரியுமா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நீங்கள் சொல்கிறது இருக்குது. ஹீ இஸ் அ கிரேட் லீடர். அவர் எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஸ்தானத்தில் ஒரு பெரிய, ஹீ இஸ் ஆல்ரெடி அ பிக் லீடர். லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அவருக்கு இல்லாத, அவர்கிட்ட தான் பல பேர் லீடர்ஷிப் கற்றுக்கிறாங்க. இஸ் அ கிரேட் லீடர். லீடர்ஷிப்னா என்னென்னு அவர்கிட்ட தான் கற்றுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் பேசுனதெல்லாம் அப்படிதான் இருந்துச்சு. அதில் வேறு அவர் ஏன் டார்கெட் பண்ணுறீங்க? அவர்கிட்ட எவ்வளோ லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குது தெரியுமா அப்படின்லாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க. இதில் நாங்கள் அவர் டார்கெட் பண்ண ஒன்றுமே கிடையாது. அவர் வாய் வச்சுட்டு சும்மா இருக்கிறதில்ல, அவர் புறமில் தானே பேசுகிறாரு. அதனால் அவர் ஊமை குத்தி அனுப்புகிறாங்க. அதுக்கு நாங்கள் என்னமோ வாண்டடாக வந்து அவரை இது பண்ணுற மாதிரி சொன்னீங்கன்னா இது எந்த வகையில் நியாயம்? அப்புறம் இவங்க சொன்னதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, நாங்கள் 45 வருஷமாக மக்கள் சேவை, மக்கள் பணி செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது ரங்கராஜ் வந்து திடீர்னு ஒரு கொஸ்டின் கேட்டார். என்னன்னா, நீங்கள் இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லியிருக்கீங்களே, அதுக்கு ஒரு வரையறை இல்லை சம்திங்
இவ்வளோ அளவுகோல் ஒன்று இருக்குல்ல, நான் இத்தனை பேர் படிக்க வச்சேன், இத்தனை லட்சம் வந்துட்டு யூனிட் ரத்தம் கொடுத்துருக்கேன், இத்தனை பேரோட வாழ்க்கையை நாங்கள் மாற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு டேட்டா லிஸ்ட் இருக்கு இல்லையா, அதை கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க டக்குன்னு என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை நாங்கள் இந்த மாதிரி எதிர்காலத்தில் தான் இந்த மாதிரி கணக்கு காட்டணும், இந்த லிஸ்ட்டு காட்டணுன்ற அவசியம் இருக்குன்னு நாங்கள் நினைக்கவே இல்லை, அதனால நாங்கள் அந்த லிஸ்ட்லாம் எடுக்கல, இனி வரும் காலங்களில் நாங்கள் அந்த லிஸ்ட்லாம் எடுத்து கொடுப்போம் அப்படின்னு காதில் செம்ம பெரிய பூவையும் ரீலையும் சேர்த்து சுற்றுறாங்க. ஆல்ரெடி எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ரத்த தானங்கள், அன்னதானங்கள் எல்லாமே நடந்துட்டுருக்கு. As I told you, we never why should we numbers-ன்றது வந்து நாங்கள் இது வரைக்கும் 1 லட்சம் பேருக்கு ரத்த தானம் பண்ணியிருக்கிறோம். இது வரைக்கும் 1 கோடி பேர் வந்து அன்னதானத்தை பயன்படுத்தியிருக்காங்க. You should understand there is a large work that has happened across the society. என்னைக்கா பாண்டேஜி மாதிரி ஒருத்தர் வந்து கேட்பாங்கன்றதுக்கு தான் இப்போ நாங்கள் அந்த நம்பர்ஸ் போடுறோம், இனிமே போடுறோம். அதில் வேற இங்கே இருக்கிற தமிழ்நாட்டு மக்கள் பார்த்தீங்கன்னா பாய்சனாக இருக்கிறாங்க, டாக்ஸிக்காக மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஓ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த போதை கலாச்சாரம் நிறையா வந்துருச்சு, இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நிறையா வந்துருச்சு, ஸோ இதனால தான் இவங்க இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க அதுக்காகலாம் சொல்லலை. எப்பேற்பட்ட உயரத்தில் இருக்கிறார் எங்கள் ஆத்துக்காரர், அவரை கூப்பிட்டு வந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் அவரை கலாய்க்கிறீங்க, நீங்கள் அவரெல்லாம் திட்டுறீங்க, நீங்கள் அவரெல்லாம் இந்த மாதிரி குறை சொல்கிறீங்களே அப்படின்றதுனால தான் அவங்க வந்துட்டு உடனே இந்த தமிழ்நாட்டு மக்கள்லாம் வந்து பாய்சன் ஆகிட்டாங்க, டாக்ஸிக் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பொதுவாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அவங்க இத்தனை வருஷம் பழகி, இத்தனை வருஷம் ஒரு பர்சனாலிட்டி பற்றி புரிஞ்சு, இத்தனை வருஷம் ஒரு ஸ்தானத்தை ரீச் பண்ணிக்கிற ஒருத்தரை பற்றி பேசுகிறதே தவறு. அவர் எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஸ்தானத்தில் ஒரு பெரிய, ஹீ இஸ் ஆல்ரெடி அ பிக் லீடர். லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அவருக்கு இல்லாத, அவர்கிட்ட தான் பல பேர் லீடர்ஷிப் கற்றுக்கிறாங்க. அவர் ஒரு முன் உதாரணமாக எல்லாத்துலேயும் இருக்கார், குணத்தில் இருக்கார், தலைமையில் இருக்கார், நல்லவங்களாக இருக்கிறது எப்படி ஒருத்தரோட எல்லாத்துலேயும் உதாரணமாக இருக்கார். அவர் ஒரு ரோல் மாடல் ஆயிட்டார். அப்சல்யூட்லி இஸ் பிகம் அன் ஐகான். எஸ், ஹி ஹஸ் கான் பியாண்ட் எவ்ரிதிங். கரெக்ட். ஸோ அவர் வந்து இந்த இடத்துக்கு கொண்டு பேசுறதே தவறுன்றது எனக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஹீஸ் கான் ஃபார் இதெல்லாம் தாண்டி அவர் வேறு ஒரு பாத்தில் இருக்கார் இல்லையா. அந்த மாதிரி ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் வந்து பேசணும்னு சொன்னால் எந்த அளவுக்கு டாக்ஸிக் ஆகிடுச்சு இந்த சொசைட்டி. ஸோ இது வந்து ஒரு பெரிய பாய்சனஸ் கல்ச்சர் ஆயிடுச்சு. புரியல, உங்கள் வீட்டுக்காரரை வந்து ஏன் இப்படி பண்ணுறீங்க, இது தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி எதாவது கேட்டாலே தமிழ்நாட்டு மக்கள் பாய்சன் ஆகிட்டாங்க, டாக்ஸிக் ஆகிட்டாங்களா? இதை தான் உங்கள் வீட்டுக்காரர் ஏற்கனவே சொன்னார், இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஏன் இவ்வளோ கீழ்த்தரமாக போயிட்டாங்க அப்படின்னு. ஏன்னா ஆக்சுவலாக ரஜினிகாந்த் அவர்களை வந்துட்டு சூப்பர் ஸ்டார் ஆக்கி அவரை தலை வச்சு கொண்டாடும் போது என் ஒரு துளி வீரருக்கு ஊர்ப்பம் தங்க காசு அப்படின்னு சொல்லி பாடினார் ரஜினி அவர்கள். அவர் ஒரு மிஸ்டேக் பண்ணும்போது, ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க, உங்களை மக்கள் நம்பி தானே இருக்கிறாங்க, மக்கள் இவ்வளோ நம்புகிற மக்களுக்கு நீங்கள் ஏன் சப்போர்ட்டாக இருக்க மாட்டீங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டால் உடனே ரஜினிகாந்த் சாருக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் கீழ்த்தரமாயிடுறாங்க, உங்களுக்கு மக்கள் வந்து பாய்சனாகவும் டாக்ஸிக்காக மாறுறாங்களா? என்ன மேடம் எழுதும்போது திட்டி கஷ்டம் எழுதும்போது எனக்கு கஷ்டமா இல்லை. நம்ம தமிழ் மக்கள் வந்து ஏன் இவ்வளோ கீழ்த்தரமா போயிட்டாங்க, வார்த்தைகளை யூஸ் பண்ணுறது. அதில் வேற இவங்க அழுத்தம் திருத்தமாக சொன்னது, அவர் மட்டும் அரசியலுக்கு வந்திருந்தாரு அப்படின்னா தமிழ்நாட்டோட இந்த கிரேட் ட்ரீம் வந்து ஃபுல்ஃபில் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் தாண்டி தமிழ்நாட்டு மக்களுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் சிஎம் ஆகாது, தமிழ்நாட்டு மக்களுடைய ஹியூஜ் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக அதில் ஹியூஜ் மிஸ் கிடையாது, தமிழ்நாடு கிரேட் எஸ்கேப் அப்படின்னு தான் சொல்லணும். அவரெல்லாம் சிஎம் ஆனார்னா விளங்கிரும். சார் ஒர்க்கு சொல்லும்போது சொன்னாங்க, நம்ம வாசலில் தான் ப்ரெஸ் மீட்டில் சொல்லும்போது 2021 நான் வந்திருந்தேன்னா நான் ஜெயிச்சிருப்பேன் அப்படின்னு. இட்ஸ் a huge miss. வந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றது தான். ஸோ அவர் வந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்து, பிகாஸ் he had a great dream for the state. So I think we missed a great leader. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இதுல என்ன ஒரு டவுட்னா, ரஜினிகாந்த் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு சிஎம் ஆகாது, தமிழ்நாட்டு மக்களுடைய ஹியூஜ் மிஸ் அப்படின்னு சொல்றேன். எனக்கு புரியல, என்ன ஹியூஜ் மிஸ்? இப்போ என்ன ரஜினி சார் அரசியலுக்கு வரும்போது நீலாம் வரவே கூடாது அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்கள் நான் போராட்டம் பண்ணாங்களா, இல்லை தமிழ்நாட்டு மக்கள் ரஜினிகாந்த் அவர்களுக்கு எதிர்ப்பாக ஏதாவது வந்துட்டு பிரச்சனைகள் பண்ணாங்களா? அப்படிலாம் யாருமே எதுவுமே பண்ணல. ஆக்சுவலாக ரஜினிகாந்த் அவர்கள் தான் நான் அரசியலுக்கு வரேன்னு சொல்லி 20 வருஷம் மக்களை ஏமாத்திட்டு தான் இருந்தார். ஆனால் மக்கள் அப்பவும் ஓகே நீங்கள் அரசியலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அவரை வரவேற்க தயாராக தான் இருந்தாங்க. ஆனால் இவர் தான் ஐயோ அரசியல்லாம் போனால் மக்கள்கிட்டலாம் ரொம்ப க்ளோஸாக நெருங்கி பழகணும், மேடெல்லாம் போடணும், செலவெல்லாம் பண்ணணும், அப்புறம் ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் நம்ம மேடை போட்டு பேசுகிறதுக்கு முதற்கொண்டு எல்லாத்துக்கும் செலவு பண்ணணும் அப்படின்னு. அதுக்கெல்லாம் நான் வரலப்பா, என்னை வந்து நீங்களே என்னை ஸ்ட்ரெயிட்டாக சிஎம் சீட்டில் உட்கார வைங்க அப்படின்ற ஒரு கனவுல வந்தார். ஆனால் அது எதுவுமே இங்கே நடக்காது, இங்கே ரொம்ப டஃப்பாக இருக்குது, களம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது, கலவரமாடு அப்படின்னு தெரிஞ்ச உடனே, அதாவது இந்த
படிக்காதவன் திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா விவேக்கு முதுகு திருநோன்னு சட்டை கிழிச்சியே இருப்பாங்களே, அந்த மாதிரி நம்மளே எங்கே முதுகில் சட்டையை கிழிச்சிருவாங்களோ அப்படின்னு பயந்து அரசியலுக்கே வரலன்னு ஓடி போனவர் ரஜினிகாந்த் அவர்கள். ஓகேவா? ஸோ ரஜினி சார் தான் அரசியலுக்கு வராமல் பயந்து ஓடி போனார் தவிர மக்கள் யாரும் அவர் ஒன்றும் தடுக்கவே இல்லை. ஏன் உங்களுக்கு ஞாபகம் இல்லை, உங்கள் வீட்டு வாசலில் வந்துட்டு தலைவா வா தலைமையேற்க வா அப்படின்னு சொல்லி ரஜினி சாரோட ரசிகர்லாம் கெஞ்சினாங்களே, அது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? இல்லை வள்ளுவர் கோட்டத்தில் வந்துட்டு தலைவா நீ அரசியலுக்கு வரணும், நீ அரசியலுக்கு வரதை மறுபரிசீலனை பண்ணி நீ தயவு செஞ்சு அரசியலுக்கு வா அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணல. ஆனால் நீங்கள் கூட இந்த வள்ளுவர் கோட்டத்தில் ரஜினி அரசியலுக்கு வா அப்படின்னு சொல்லி போராட்டம் தான் பண்ணிங்கன்னா உங்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அறிக்கையெல்லாம் விட்டுருந்தாரு ரஜினி சார். வரண்டிங்களா என்ன? ஆக்சுவலாக மக்கள் ரஜினி சாரை சரி நீங்கள் அரசியலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி தயாராக தான் இருந்தாங்க. ரஜினி சார் தான் பயந்து ஓடி போயிட்டார். உடனே வந்துட்டு ரஜினி சார் சிஎம் ஆகாத தமிழ்நாட்டுக்கு ஹியூஜ் மிஸ், ரஜினி மட்டும் சிஎம் ஆகியிருந்தார் அப்படின்னா தமிழ்நாட்டோட இந்த கிரேட் ட்ரீம் ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கதெல்லாம் விடாதீங்க. ரஜினி சார் தான் பயந்து போயிட்டார். மக்கள்லாம் யாரும் எதுவும் சொல்ல வரும். ஸோ ஐ திங்க் வி மிஸ்ட் அ கிரேட் லீடர். ஸோ அவர் வந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்து, பிகாஸ் ஹி ஹேட் அ கிரேட் ட்ரீம் ஃபார் த ஸ்டேட். இங்க இருப்பாரு அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. வாய் என்ன வாயை வச்சுக்கிட்டு இது பேசுது. அப்புறம் நீங்கள் சொன்னீங்களே அந்த 45 வருஷம் நான் மக்கள் தொண்டு மக்கள் சேவை செய்கிறேன் அப்படின்னு. நான் நல்லா தேடி பார்த்தேன், அப்படி இன்டர்நெட்டில் எதுவுமே கிடைக்கல. ஆக்சுவலாக இன்டர்நெட்டில் என்ன கிடைச்சிது அப்படின்னா, ஆழ்வார்பேட்டையில் இந்த சென்னை மாநகராட்சி காம்ப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த 25 வருஷமாக 3100 மட்டும் வாடகை கொடுத்து ஒரு ட்ராவல்ஸ் நடத்திட்டு இருந்தீங்களே, அதை வந்துட்டு இந்த சென்னை மாநகராட்சி 25 வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப வருஷம் ஆகிடுச்சுப்பா, அதை ஒவ்வொரு 9 வருஷத்துக்கும் இந்த வாடகை ஏற்றணும், பட் 25 வருஷம் கழிச்சு மொத்தமாக ஏற்றணும்னு சொல்லி 21,000 ஏற்றும் போது எங்களால் 21,000 கட்ட முடியாது, நாங்களாம் எவ்வளோ ஏழப்பட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் கேஸ் போட்டிங்களே, அது காட்டுச்சு. சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள மாநகராட்சிக்கு சொந்தமான கட்டடத்தில் கடந்த 25 ஆண்டுகளாக லதா ரஜினிகாந்த் டிராவல்ஸ் நிறுவனம் நடத்தி வருகிறார். இந்த அலுவலகத்திற்கு வாடகையாக மாதம் 3,702 ரூபாய் செலுத்தி வந்த நிலையில் வாடகை தொகையை 21,160 ரூபாயாக உயர்த்தி சென்னை மாநகராட்சி நிர்வாகம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் லதா ரஜினிகாந்த் சார்பில் மோகன் மேனன் என்பவர் வழக்கு தொடர்ந்தார். அதில் பணமதிப்பு நீக்கம், ஜிஎஸ்டி, ஆன்லைன் வர்த்தகத்தால் தொழில் நலிவடைந்துள்ளதாகவும், எனவே வாடகையை உயர்த்தி மாநகராட்சி நிர்வாகம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்றும் கூறியிருந்தார். மாநகராட்சி சார்பில் ஆஜரான வழக்கறிஞர், மாநகராட்சிக்கு சொந்தமான கடைகளின் வாடகை 9 ஆண்டுகளுக்கு ஒருமுறை அரசு உத்தரவின்படி உயர்த்தப்பட்டு வருகிறது என்றும், அதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தள்ளுபடி செய்துள்ளது எனவும் வாதிட்டார். அதனை ஏற்ற நீதிபதி எஸ் வைத்தியநாதன் லதா ரஜினிகாந்த் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். அப்புறம் இந்த கிண்டியில் உங்களோட அந்த ஆசிரம ஸ்கூல் இருக்குல்ல, அந்த ஆசிரம ஸ்கூல் இருக்கிற பில்டிங் ஓனரை ஏமாற்றி பல வருஷமாக வாடகையை கொடுக்காம கிட்டத்தட்ட 10 கோடி அவருக்கு வாடகை கொடுக்காம அவர் இழுத்தடிச்சு அந்த விஷயம் கோர்ட்டு வரையும் போயிட்டு, ஐயோ நாங்கள் எவ்வளோ ஏழப்பட்டவங்க தெரியுமா, எங்ககிட்ட அவ்வளோ காசுலாம் ஏது அப்படின்னு ரஜினி சாரே வந்து என்னால் 10 கோடிலாம் முடியாதுப்பா, நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், அதனால் நீங்கள் 2 கோடி வாங்கிக்கிங்களா அப்படின்னு. 10 கோடி எங்கே இருக்குது, ஆனால் என்னால் 2 கோடி தான் முடியும் அப்படின்னு சொல்லி நீங்களும் ரஜினி சார் வந்துட்டு 2 கோடி தான் கொடுக்க முடியும்னு சொல்லி அதையும் ஏமாத்தினீங்களே, அந்த நியூஸ் இருக்குது. அதே மாதிரி அவங்களுக்கு மாத வாடகை வந்துட்டு 10 லட்ச ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டு அதையும் கொடுக்காம ஏமாத்தினீங்க பார்த்தீங்களா, அந்த நியூஸ் இருக்குது. சென்னை கிண்டி ரேஸ் கோர்ஸ் பகுதியில் நடிகர் ரஜினிகாந்துக்கு சொந்தமான ஆசிரம் மழலையர் மற்றும் மேல்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. ராகவேந்திரா கல்விச் சங்கத்தின் கீழ் செயல்பட்டு வரும் இந்த பள்ளியை ரஜினிகாந்தின் மனைவி லதா நிர்வகித்து வருகிறார். கடந்த 2002ஆம் ஆண்டு வெங்கடேஸ்வரலு என்பவருக்கு சொந்தமான கட்டிடத்தில் தொடங்கப்பட்ட இந்த பள்ளிக்கு பல கோடி ரூபாய் வாடகை பாக்கி வைத்திருப்பதாகவும், இது தொடர்பான வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் சமரசம் பேசி வாடகை பிரச்சனையை தீர்க்க உத்தரவிட்டதாகவும் கூறப்படுகிறது. உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது 10 கோடி ரூபாய் வாடகை பாக்கிக்கு முதற்கட்டமாக 2 கோடி ரூபாய் தர ஒப்புக்கொண்டதாகவும், மாதந்தோறும் 10 லட்சம் ரூபாய் வாடகை தர ஆசிரம் பள்ளி நிர்வாகம் ஒப்புக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது. 10 கோடிக்கு போயிலாம் 2 கோடி கொடுப்போம், அதுக்கு மேலே எங்களுக்கு வசதி இல்லை சொன்னார். ஒத்துக்கிட்டோம். 2018 மேலே காலி பண்ணுறோம்னு சொன்னார். காலி பண்ணி ஒத்துக்கிட்டோம். அப்புறம் அந்த ரெண்ட்டு ஒழுங்காக கொடுக்குறோம்னு சொல்லி ஒத்துக்கிட்டார். அதையும் ஒத்துக்கிட்டோம். இந்த எஸ்கலேஷன் கிளாஸ் இத்தனை வருஷமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாதனால ஜட்ஜி மாதத்துக்கு 10 lakhs கொடுக்க சொல்லுங்க சொன்னார் வாடகை. அதுக்கும் அவர் ஒத்துக்கிட்டாரு, நானுங்களும் ஒத்துக்கிட்டோம். ஆனால் பேசியபடி 2 கோடி ரூபாய் வாடகை பாக்கியை தராத ஆசிரம் பள்ளி நிர்வாகம் தற்போது வரை பழைய வாடகையை தந்ததாக கூறப்படுகிறது. ஆல்ரெடி 10 crores எங்களுக்கு பாக்கி இருக்காங்க. ஸோ 2 crores காம்ப்ரமைஸ்க்கு நாங்களும் ஒத்துக்கிட்டோம், அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணவே இல்லை இது வரைக்கும். ஸோ வாடகையும் அவங்க நினச்சா கொடுக்குறாங்க. புது வாடகை ஜட்ஜ் முன்னாடியே ஒத்துக்கிட்டோம் 10 lakhs per monthன்னு. ஸோ அதுவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல, பழைய வாடகையே கொடுத்துட்டுருக்காங்க. அப்புறம் டிடிஎஸ் கட்டலை.
அண்ட் இன்கம் டேக்ஸில் எங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்குறாங்க, நீங்கள் டிடிஎஸ் பே பண்ணுங்க, இல்லை பெனால்ட்டி பே பண்ணால் அவங்க பே பண்ணோம், எங்களை பே பண்ண சொல்லி எவ்ரி 3 months எங்களுக்கு ஐடிலேருந்து லெட்டர் வருது. அதே மாதிரி நீங்கள் இந்த வேளச்சேரியில் இருக்கிற அந்த ஆசிரம ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற டீச்சர்ஸு, அந்த வேன் டிரைவர்ஸு, அப்புறம் அங்கே இருக்கிற பியூனு, இந்த கூட்டி இருக்கிறவங்க கொண்டு சம்பளம் கொடுக்காம ஏமாத்தினீங்க பார்த்தீங்களா, அந்த நியூஸ் இருக்குது. அதெல்லாம் தாண்டி அவங்களோட இந்த பிஎஃப் இஎஸ்ஐ பணத்தை கூட கொடுக்காம ஏமாத்தினீங்களே, அந்த நியூஸ்லாம் இருக்குது. நடிகர் ரஜினிகாந்தின் மனைவி லதா சென்னை வேளச்சேரியில் ஆஷ்ரம் என்ற பள்ளியை நடத்தி வருகிறார். இதில் 150க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்களுக்கு கடந்த 1.5 ஆண்டு காலமாக ஊதியம் வழங்கப்படவில்லை என புகார் எழுந்துள்ளது. பள்ளி நிர்வாகத்தின் செயல்பாட்டை கண்டித்து ஊழியர்கள் இன்று பள்ளி வளாகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஊதியம் கேட்டால் இழுத்தடிப்பதாகவும் பிஎஃப் பங்களிப்பு தொகையை கூட செலுத்தவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர். இப்போ 1.5 வருஷமா எங்களுக்கு ஒன்றுமே இல்லை, கூப்பிடவும் இல்லை, சம்பளமும் தரல. நாங்கள் எப்படி இருக்கிறோம் ஏதா இருக்கிறோம் இன்னும் கூட எங்களை பற்றி ஒன்றுமே அவங்க பேசவே இல்லை சார். அதான் சார் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கு வீடு வாடகை கட்ட முடியல, வீடு கடன் வேறு, பசங்க படிக்கிறதுக்கு லோன் வேறு வாங்கிட்டோம், அது கட்ட முடியல. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். எங்களுக்கு சம்பளம் கிடச்சா ஃப்ரீயாக போகிற 3 வருஷம் போடவே இல்லையா, அது அங்கே ஆஃபீஸுக்கு போனால் ஃப்ரீயாக போட தான் கிளியர் பண்ணுவேன்றாங்க. அதான் சார் கஷ்டமாக இருக்குது. லதா மேடம் ஒரு வீடியோ காலில் வந்து உங்களுக்கு அடுத்த வாரம் சம்பளம் தராங்க, அப்புறம் மேனேஜர் வந்து சந்தோஷ் சார்னு ஒருத்தட்ட சொல்லி உங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்துட்றேன், இந்த வாரம் தரேன், அடுத்த வாரம் தரேன்னு சொல்லி 1.5 வருஷம் போட்டாங்க சார். நாங்களாம் வேலையில் இருக்கோமா, வேலையில் இல்லையா, முதல் பட்சம். ரெண்டாவது எங்களுக்கு சம்பளம், எங்கள் குடும்பம்லாம் என்ன சார் ஆகிறது? இது வரைக்கும் யாரை பார்த்தாலும் சாரையும் பார்க்க முடியல, மேடத்தையும் பார்க்க முடியல, அவங்களாம் கண்ணு கெட்டாத தூரத்தில் இருக்காங்க சார் எங்களுக்கு. இதில் யாருடைய பணம்? இவங்களுடைய பணம். அப்புறம் உங்களோட இந்த ராகவேந்திரா மண்டபத்துக்கு 6,50,000 ரூபா நீங்கள் சொத்து வரி செலுத்தணும் அப்படின்னு மாநகராட்சி உங்களுக்கு சொல்லும்போது, ஐயோ இந்த கொரோனா காலகட்டத்தில் எங்களோட மண்டபத்தில் எந்த விதமான ஒரு நல்ல காரியமும் எந்த ஒரு ஃபங்க்ஷன் நடக்கவே இல்லை, நாங்களே ஏழைப்பட்டவங்க, நாங்கள் இந்த 6,50,000 எங்கே போவோம் அப்படின்னு நீங்கள் சென்னை மாநகராட்சிக்கு எதிராக கோர்ட்டில் கேஸ் போட்டிங்க பார்த்தீங்க, அந்த நியூஸ் இருக்கு. சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள நடிகர் ரஜினிகாந்தின் ராகவேந்திரா திருமண மண்டபத்திற்கு 6,50,000 ரூபாய் சொத்து வரி செலுத்த வேண்டும் என்று கடந்த மாதம் சென்னை மாநகராட்சி நோட்டீஸ் அனுப்பியது. இதை எதிர்த்து நடிகர் ரஜினிகாந்த் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். நீதிபதி திருமதி அனிதா சுமந்த் முன்னிலையில் இவ்வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தபோது ராகவேந்திரா திருமண மண்டபத்திற்கான வரியை ரத்து செய்ய கோரி மாநகராட்சிக்கு கடிதம் அனுப்பிய 10 நாட்களுக்குள் அவசரமாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து நீதிமன்ற நேரத்தை வீணடிப்பது ஏன் என நடிகர் ரஜினிகாந்துக்கு நீதிபதி கண்டனம் தெரிவித்தார். இதுபோன்ற பிரச்சினை எழும் சமயத்தில் அதற்கான நடைமுறைகளை பின்பற்றாமல் நேரடியாக நீதிமன்றத்திற்கு வந்தது ஏன் என்றும் நீதிபதி கேள்வி எழுப்பினார். இவ்வாறு அவசரப்பட்டு வழக்கு தொடர்ந்ததற்கான அபராதம் விதிக்க நேரிடும் என்றும் நீதிபதி திருமதி அனிதா சுமந்த் எச்சரிக்கை விடுத்தார். இவ்வளோ ஏன் ரஜினி சார் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து 25 வருஷம் ஆச்சு அப்படின்றதுக்காக 1999 ரஜினி சாருக்கு இந்த 25வது வருஷம் எடுத்து கொண்டாடலாம் அப்படின்னு சன் நெட்வொர்க்கும் இந்த தமிழ்நாடு நடிகர் சங்கமும் சேர்ந்து ரஜினி சாருக்கு ஒரு விழா எடுக்கலாம் அப்படின்னு முன்வரும்போது, ஐயோ இதை உங்ககிட்ட கொடுத்தா நாங்கள் எப்படி காசு பார்க்க முடியும் அப்படின்னு இதை நாங்களே நடத்திக்கிறோம் அப்படின்னு நீங்கள் ரஜினி சாருக்கு ஒரு ஆந்தம் சாங் ஒன்று க்ரியேட் பண்ணி ரஜினி சாரை அந்த ரஜினி சாரோட 25வது வருஷ விழாவை வந்துட்டு ரஜினி சாரை பார்க்க வந்த ரசிகர்களுக்கு இந்த டோக்கன் போட்டு அதில் வசூலிச்சிங்க பார்த்தீங்களா, அந்த நியூஸ் வேணா இருக்குது. அதுலேயும் இந்த எல்லா தயாரிப்பு நிறுவனத்துக்கிட்டையும் அவர் நடித்த அந்த காஸ்டியூம்லாம் வாங்கி அங்கே இருக்கிறவங்களுக்கு போட்டு காமிச்சு, இது இந்த படத்தில் இந்த காஸ்டியூம் போட்டிருந்தாரு, அது அந்த படத்தில் அந்த காஸ்டியூம் போட்டிருந்தாரு அப்படின்னு அது ஏதோ காட்சி பொருளாக காமிச்சு அதுக்கு ஒரு பில்லை போட்டு அமௌண்ட் வாங்கிங்க பார்த்தீங்களா, அந்த நியூஸ் இருக்குது. அப்புறம் இந்த ரஜினி சாரோட அந்த பேரையோ புகைப்படுத்தி அவரோட குரலையோ பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு கேஸை போட்டிங்க பார்த்தீங்களா, அந்த நியூஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த பாபா படம் ரிலீஸ் ஆகும்போது பாபா படத்தோட இந்த முத்திரையை கூட யாரும் காமிச்சு சம்பாதிக்க, இது கூட கேஸ் போடலாம் தெரியல, யாரும் காமிச்சு சம்பாதிக்க கூடாதுன்னு சொல்லி அப்போது ஒரு கேஸ் போட்டிங்க பார்த்தீங்களா, அந்த நியூஸ் இருக்குது. அதில் நீங்கள் பண்ணதில் ஹைலைட் என்ன தெரியுமா, ரஜினி சார் வச்சு இந்த கோச்சான ஒரு படம் எடுத்தீங்க இல்லையா, அந்த படம் எடுக்கும்போது ஏர்பிரோல் அப்படின்ற கம்பெனிக்கிட்ட 10 கோடி ரூபா பணம் வாங்கி அதுக்கு நீங்கள் வந்துட்டு என்ன சொல்ல ஜாமீன் கையெழுத்து போட்டதுக்கப்புறம், அதாவது நான் உங்களுக்கு அந்த ரைட்ஸ் எல்லாம் தரேன் அப்படின்னு சொல்லி அவங்களே ஏமாற்றி அந்த ரைட்ஸை வேற ஒன்று விற்றீங்க. அதுக்கு ஒரு கேஸ் நடந்தது. ஆக்சுவலாக ஓகே, இந்த குடுக்கல் வாங்கல் கேஸு நடக்கிறது அதெல்லாம் வந்துட்டு இண்டஸ்ட்ரியில் சகஜம், அது உங்களுக்கு ரொம்ப சகஜம், அதை விட்டுருவோம். ஆனால் இந்த கேஸு பெங்களூரில் நடக்கும்போது இந்த மாதிரி ஒரு கேஸ் நடக்குது, லதா ரஜினிகாந்த் இந்த மாதிரி ஒரு கம்பெனி ஏமாற்றிட்டாங்க, இந்த மாதிரி கோச்சடியான் படத்தின் மூலிமா அவங்க வந்துட்டு இவங்களை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு எந்த ஒரு நியூஸ் பேப்பர்லேயோ சேனல்லையோ இல்லை யூடியூப்லேயோ இந்த சோஷியல் மீடியா எதுலேயுமே பேசிடக்கூடாது அப்படின்னு பப்ளிஷ் அண்ட் ப்ராட்காஸ்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு
ஒரு இயக்கம், ஒரு சங்கம் வந்து லெட்டர் கொடுத்துருக்குறாங்க. அதனால் இந்த லெட்டரை நீங்கள் வச்சுக்கிட்டு என்னை பற்றியோ இல்லை எங்கள் வீட்டுக்கார் பற்றியோ இந்த கோச்சரன் படத்தை பற்றியோ யாரும் எந்த நியூஸ்லையும் எந்த பேப்பர்லையும் எந்த யூடியூப் சேனலையும் பேசக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயத்தை முன் வச்சிங்க. ஆனால் அந்த லெட்டர் இருக்குல்ல, அந்த லெட்டரே நீங்களே போலியாக க்ரியேட் பண்ண லெட்டர். அந்த மாதிரி ஒரு இயக்கம், அந்த சங்கம்னு அப்படி ஒன்று கிடையவே கிடையாது, நீங்களே போலியாக உருவாக்குனது தான் அப்படின்னு பெங்களூர் போலீஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி உங்கள் மேலே முதல் தகவல் இருக்குது, அதாவது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்க இல்லையா. இருக்கிறதுலையே இது ரொம்ப சீப்பான கேவலமான விஷயம். ரஜினி நடித்த கோச்சடையான் திரைப்படம் 2014ஆம் ஆண்டு வெளியானது. இப்படத்தின் தமிழக விநியோக உரிமையை திரைப்படத்தின் தயாரிப்பாளர் முரளி மனோகர் ஆர்ட் பீரோ நிறுவனத்திற்கு வழங்கினார். இதற்கான ஒப்பந்தத்தில் ரஜினி மனைவி லதா உத்தரவாத கையெழுத்திட்டார். உரிமத்துக்குரிய தொகையை ஆர்ட் பீரோ நிறுவனம் வழங்கியது. ஆனால் அந்த ஒப்பந்தத்தை மீறி முரளி மனோகரும் லதா ரஜினியும் வேறு ஒரு நிறுவனத்துக்கு அனைத்து உரிமைகளையும் விற்றுவிட்டதாக ஆர்ட் பீரோ நிறுவனம் புகார் தெரிவித்துள்ளது. கோச்சடையான் பட விவகாரத்தில் திருமதி லதா ரஜினிகாந்துக்கும் ஆட் பியூரோ என்ற நிறுவனத்திற்கும் இடையே நிதி விவகாரத்தில் பிரச்சனை இருந்து வந்தது. இது தொடர்பான செய்திகளை ஊடகங்களில் வெளியிட பெங்களூரு நீதிமன்றத்தில் கடந்த நவம்பர் மாதம் திருமதி லதா ரஜினிகாந்த் தடை வாங்கியிருந்தார். இதற்காக பெங்களூரு நீதிமன்றத்தில் அவர் அளித்த ஆவணம் போலியாக தயாரிக்கப்பட்டது என பெங்களூரு பெருநகர தலைமை மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஆட் பியூரோ நிறுவனம் மேல்முறையீடு செய்தது. இதற்கான ஆவணங்களையும் அந்த நிறுவனம் தாக்கல் செய்தது. இதனை விசாரித்த பெங்களூரு நீதிமன்றம் திருமதி லதா ரஜினிகாந்த் மீது முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்ய உத்தரவிட்டது. இதனையடுத்து திருமதி லதா ரஜினிகாந்த் மீது போலி ஆவணம் தயாரித்தது உள்ளிட்ட பிரிவுகளில் பெங்களூரு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அதாவது நீங்க ஒருத்தரை ஏமாத்தினீங்க அப்படின்னு உங்க மேல ஒருத்தர் கேஸ் கொடுத்திருக்காரு. அது வந்து ஒரு பொது வெளியில வந்ததுக்கு அப்புறம் அதை பத்தி பேப்பர்லயோ நியூஸ் சேனல்ஸ்லயோ இந்த சோஷியல் மீடியால இந்த யூடியூப்லயோ பேசுறதுன்றது ரொம்ப ரொம்ப சகஜமான விஷயம். ஆனா நீங்க எவ்வளவு கிரிமினலா இதை பத்தி பேசவே கூடாது அப்படின்னு இல்லாத ஒரு சங்கம் இருந்ததா நீங்களே ஒரு போலியா ஒரு லெட்டரை கிரியேட் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்க எப்பேற்பட்ட ஒரு கிரிமினல் மைண்டடாக இருப்பீங்க. இந்த நியூஸ்லாம் இருக்குது. ஆனால் நீங்கள் இந்த 45 வருஷமாக நாங்கள் மக்கள் சேவை பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த நியூஸ் மட்டும் எங்கேயுமே காணும். பாருங்களேன் உங்களுக்கு எதிராக இந்த சமூகம் எப்படிலாம் செயல்படுதுன்னு. ஒன்று மட்டும் தெளிவாக சொல்கிறேன் மேடம், இந்த விஜய் அவரோட கேங்கும் இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சதுக்கப்புறம் இந்த புலியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட கதையா, இல்லை நாங்களும் திரும்ப ரீஎன்ட்ரி அரசியலுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு வயசான காலத்தில் பாவம் அவர் வந்துட்டு நிம்மதி கெடுத்துடாதீங்க. அது அவ்வளோதான். அவரோட அரசியல் ஆசை அப்படின்றது குழி தோண்டி புதைக்கப்பட்டது தான். நீங்கள் திருப்பி அதை என்ன சொல்கிறது, இந்த புதைக்கப்பட்ட பிணத்தை திருப்பி நான் எழுப்பி கூப்பிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா தேர் எழுத்து தெருவில் விடுற கதை தான். அதில் நீங்கள் ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருந்தீங்கல்ல, இந்த ஒரு டம்ளர் பாலில் ஒரு சொட்டு விஷம் கலந்தாலும் அது பாலே மொத்தமாக பாய்சன் ஆடும் அப்படின்னு கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஒரு பிட்டு பாய்சன் போகிறோம் ஒரு டம்ளர் பாலை விஷமாக்கிறதுக்கு. இத்தனை வருஷமாக ரஜினி சார் சேர்த்து வச்சுருந்த இந்த பேர் புகழ் எல்லாத்தையும் நீங்கள் உங்கள் ஒரு நபரால் தயவு செஞ்சு கெடுத்து விட்றாதீங்க. இதுதான் ரஜினி சாருக்கு நீங்கள் பண்ணுற நல்லதாக இருக்கும். ஆக்சுவலாக ரஜினி சாரோட அந்த ரீஎன்ட்ரி மறுபடியும் இந்த மக்கள் சேவை இந்த அரசியல் வருகை அப்படின்றது என் மைண்டில் இருக்கிறது ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா, இதுதான். வயசுக்கு வந்தா என்ன வரல என்ன